வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்கியூஎஸ்ஆர்பி உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக பார்க்க இருக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ இந்த 2023 எக்ஸாமுக்கு உண்டான கட் ஆஃப் மதிப்பெண்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ 2024 என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்ற ஒரு முழுமையான டீட்டெயிலை இந்த இதில் பார்த்துக்கலாம். பிசி எக்ஸாம் காவலருடைய எழுத்து தேர்வுகளுடைய கட் ஆஃப் தான் இது. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உண்டான தேர்வு தேதிகளும் பிப்ரவரி மாதத்தில் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதற்கு நீங்கள் யார் யாரெல்லாம் தயாராகணும், யார் யாரெல்லாம் இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உண்டான லெட்ரு எல்லாமே அனுப்புவாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் 2-3 மதிப்பெண்கள் குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதிகமாகுவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். இந்த கட் ஆஃப் வந்துருச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்னும் லோவாக இருந்தால் கூட உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க, பணி வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஆண்களாக இருந்தால் 62, ஃபீமேல் மற்றும் டிரான்ஜெண்டராக இருக்கும் பட்சத்தில் 53ங்க. ஸோ அடுத்து பிசி கேட்டகரியில் ஆண்களுக்கு 60, ஃபீமேல் மற்றும் டிரான்ஜெண்டருக்கு 53ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியில் ஆண்களுக்கு 53 வரும். டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடோ அந்த மாதிரி ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு 36ங்க. ஸோ எம்பிசி கேட்டகரியில் ஆண்களுக்கு 59, ஃபீமேல் பெண்கள் மற்றும் டிரான்ஜெண்டருக்கு 53ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியில் பார்க்கலாம். ஆண்களுக்கு 59, ஃபீமேல் மற்றும் டிரான்ஜெண்டருக்கு 53ங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியில் பார்க்கலாம். ஆண்களுக்கு 57, ஃபீமேல் மற்றும் டிரான்ஜெண்டருக்கு 53ங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரியில் பார்க்கலாம். ஆண்களுக்கு 55, ஃபீமேல் மற்றும் டிரான்ஜெண்டருக்கு 50 இருந்தாலே போதும். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு பார்த்தீங்கன்னா லோயஸ்டான மார்க் இருந்தாலே போதும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 இருந்தாலே போதுங்க. அதே டிரான்ஜெண்டர் மற்றும் ஃபீமேலுக்கு 34 இருந்தாலே போதும். இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ உமன் கேட்டகரிக்கு மட்டும்தான் வரும், ஆண்களுக்கு வராது. ஓகேங்களாமா? அதனால் கவலைப்பட வேண்டாம். உமன் கேட்டகரிக்கு 34 இருந்தாலே போதும். அடுத்து எக்ஸர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 33, பெண்களுக்கு ஃபீமேல் மற்றும் டிரான்ஜெண்டருக்கு 33. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரப்போ அப்படியே 20 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆண்களுக்கு 33, பெண்களுக்கு மற்றும் டிரான்ஜெண்டருக்கு 33 மதிப்பெண்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் இப்போ நீங்கள் ட்ரைனிங் எல்லாமே முடித்து வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களை அழைப்பதற்குண்டான ஒரு அழைப்பு கடிதம், அழைப்பானே உங்களுடைய வீடு தேடி வரும். அதனால் கவலைப்பட வேண்டாங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.